ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க குட்டீஸோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கெல்லாம் என்னென்ன சமைக்க போகிறேன் அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு சாதம் வச்சுட்டேன். அடுத்ததாக நைட்டு கொஞ்சம் சாதம் மீதி ஆகிட்டுருந்துச்சிங்க. அதை புளி ஊற்றி வச்சுருந்தேங்க. புளி சாதம் வந்து தாளிச்சிக்கலாம். அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பார் செய்கிறதுக்காக பருப்பு, தக்காளி, மிளகாலாம் போட்டு வேக வச்சுட்டேன். அடுத்ததாக கீரை பார்த்திங்கன்னா கடைய போகிறேங்க. பருப்பு போடாமல் தக்காளி, புளி கொஞ்சம் போட்டு கடையலான்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். கீரை அம்மா நைட்டே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. பருப்பு பார்த்திங்கன்னா வெந்தாச்சு. நல்லா இது போல் சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்தோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா அலசிட்டு தக்காளி ஒரு பக்கம் வதங்கட்டும். கீரை பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வேக வச்சு போடணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக நான் வேக வச்சுட்டு அதையும் வடித்து போட்டுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம முள்ளங்கி பாவக்காய் பொரியல் செய்கிறதுக்காக பாவக்காவும் முள்ளங்கியும் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். கீரையும் வந்துச்சுங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி அதில் சேர்த்துடலாங்க. தக்காளி தொக்கில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்து கடைஞ்சோன்னா கீரை தொக்கு ரெடி. அடுத்ததாக சட்னிக்கும் தேங்காய் வடிச்சிட்டேங்க. அது சாம்பாரும் சட்னியும் தாளிச்சிட்டு இப்போ பாவக்காய் பொரியல் செய்யலாங்க. எண்ணெய், கடுகு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். காய் பார்த்திங்கன்னா வேக வச்சுருக்கிறேன். பாவக்காய் வறுக்கணும், முள்ளங்கி வேக வைக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா குழைவாக வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுத்ததாக வேக வச்சுருக்கிற முள்ளங்கியும் வறுத்து வச்சுக்கிற பாவக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல். கண்டிப்பாக நான் செய்கிறது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக காரத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு புளி கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு எடுத்தால் சூப்பரான பாவக்காய் பொரியல்.